நேர்களை வணக்கம். நாங்கள் மார்ச் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் ஒரு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியாகி இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரேஷன் கடை கார்டுகளுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் 25,000 ரூபா ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு மானியம், நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் இலவச பயணம், கல்வி கடன் ரத்து, 10,000 ரூபா, மகளிருக்கு மாதம் 2,000 ரூபா அப்படின்னு ஏகப்பட்ட அறிவிப்புகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? கல்வி கடன் ரத்தை தவிர மற்றது எல்லாமே ஊதாரித்தனமானது, அரசு கஜானாவை சூறையாடக்கூடியது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. போட்டி போட்டுக்கொண்டு இந்த அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றன. சீமான் ஒருவரை தவிர மற்ற 3 பேரும் திமுக, அண்ணா திமுக, விஜய், தாவேக்கா 3 பேரும் மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. தாவேக்கா தலைவர் மகளிர் தின அன்னைக்கு பேசும்போது ஏற்கனவே தேர்தல் அறிக்கையாக சொல்லிட்டாரு இல்லையா? 2,500 ரூபான்னாரு. தமிழ்நாடு பூரா எங்கே வேணால் ஏறி எங்கே வேணால் இறங்கலாம், பெண்கள் ஃப்ரீன்ட்டாரு. ஒரு சவரன் மோதிரமோ என்னமோ போடுவான்ட்டார் பிறகுற எல்லா குழந்தைக்கும், அள்ளி விட்டுருக்காரு எல்லாத்தையுமே. இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக ஏடிஎம்கேவோட இது இப்போ பேசிக்கிட்டே இருக்கார். மாலை 5:30 மணி வாக்கில் நம்ம இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் தேர்தல் அறிக்கையை வாசித்து கொண்டிருக்கிறார். மக்களை அடிமுட்டாளாக்கக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். இதோட அடுத்த கட்டத்தை மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்வார். திமுக இவங்களும் இலவசங்களை அள்ளி விடுவாங்க. கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் செலவு பண்ணுவதை தவிர மற்றது எல்லாமே அரசு கஜானாவை சூறையாடக்கூடியது. மாநிலத்தில் நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்க பீரியடில் இருந்த கடன் 2 மடங்காக இருக்குது. கடன் ஒன்று மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. கடன் இருப்பது வளர்ச்சியின் அறிகுறின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வளர்ச்சி திட்டங்களுக்காகவும் அந்த கடன் பயன்படுத்தப்படுகிறது. ஆக கடனை மட்டும் வச்சு நான் இதை சொல்லலை. கஜானா காலி, தேவையற்ற இலவசங்கள், மாதம் 1000 ரூபாயே தேவையற்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் இந்த தொகையை மருத்துவ கட்டமைப்பையும் கல்வி கட்டமைப்பையும் நீங்கள் வலுப்படுத்துறதுக்கு கொண்டு வந்தீங்கன்னாலே போதும். இலவச மதிய உணவு திட்டம் தேவையானது. அதை காலை சத்துணவு திட்டமாக முதலமைச்சர் மாற்றி இருக்கிறார், வரவேற்கத்தக்கது. அதை தாண்டி கல்வி கடன் ரத்து ப்ராமிஸ் பண்ணதை திமுகவால் செய்ய முடியல. அதை செஞ்சுதாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கி அதை தாண்டி போய் நான் ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன். ஃப்ரிட்ஜு எவ்வளோ பேர் கொடுப்பார் இவர்? 2 கோடி மக்கள் இருக்கக்கூடிய அதாவது அரிசி கார்டே 2.25 கோடி இருக்கும். அரிசி கார்டை மையமாக வச்சு தான் இலவசத்தை பற்றி பேசணும். சக்கரை கார்டையும் ஐடென்டி கார்டையும் நம்ம வெள்ளை கார்டையும் நம்ம இப்போ இது பேசுறது இல்லை. அது வெறும் ஐடென்டிக்காக தான் யூஸ் பண்ணும். அதை மட்டுமே எடுத்துக்கிட்டா கூட 2.25 கோடி பேருக்கான ஒரு ஃப்ரிட்ஜுன்றது, ஒரு ஃப்ரிட்ஜு இன்றைக்கி மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணால் கூட 10,000 ரூபாய் ஆகும். 2 கோடி ஃப்ரிட்ஜை நீங்கள் எங்கே கொண்டு வந்து கொடுப்பீங்க? இது என்னங்க ப்ராமிஸ்? இது என்னங்க அட்டூழியமாக இல்லையாங்க? அளவு கடந்து போதுங்க இந்த முட்டாள்தனம். இந்த அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. தலையில மிளகா அரைக்கிறாங்க. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிங்க இதெல்லாம். முடியாது. 2வது, அப்படி நிறைவேற்றுறதுக்கு நீ முயற்சி பண்ணினா உங்க கஜானா காலி. போக்குவரத்து கழகங்கள் ஆண்களுக்கு நீ இலவசன்ற. உங்க போக்குவரத்து கழகங்களோட நிலைமை இன்னைக்கு என்ன தெரியுமா? 90% போக்குவரத்து கழகம், 100% அரசு போக்குவரத்து கழகங்கள் திவால். நீங்க நான் சொல்றதை நம்ப வேணாம். அவங்க போக்குவரத்து ஊழியர்களை கூப்பிட்டு பேட்டி எடுக்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க வேற ஒரு தொலைக்காட்சியில் இருக்கு, நம்ம 2 பேர் பேட்டி எடுத்திருக்கோம், நம்ம பேசியிருக்கோம். மாசம் சம்பளம் கொடுக்க திருவோடு இயந்திரம் அரசு போக்குவரத்து கழகங்கள். 2015 ரிட்டையர் ஆனவனுக்கு ஓய்வூதிய பலன்களை கொடுக்காம ஜெயலலிதா பீரியடு, எடப்பாடி பீரியடு, ஸ்டாலின் பீரியடு, கடைசியில் இப்போ எலெக்ஷன் நெருங்குதுன்னு கிட்டத்தட்ட 2,000 சொச்சம் கோடியை ரிலீஸ் பண்ணி இப்போதான் கொடுத்து முடிச்சிருக்காங்க. 2023 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓய்வூதிய பலனை கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகத்தில் நான் ஆண்களுக்கும் இலவசம் நீ எப்படி கொடுப்ப? எதுக்கு கொடுக்கணும் ஆண்களுக்கு இலவசம்? மார்ஷல், கல்வி, சுகாதாரம், இது 2 தவிர மற்றது எல்லாம் இன்க்ளூடிங் இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் கஜானாவை சூறையாடுது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 13 மாநிலங்கள் இதில் மாட்டி மூழ்கிட்டு இருக்கு. இது தமிழ்நாட்டோட பிரச்சனை மட்டும் இல்லை. 13 மாநிலங்கள், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள், காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள், காங்கிரஸ் பாஜக அல்லாத கட்சிகள் ஆளக்கூடிய தமிழ்நாடு, பஞ்சாப் மாதிரியான மாநிலங்கள் சிக்கி சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கின்றன. 3 மாதங்களுக்கு முன்பு ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அறிக்கையில் மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறது. 13 மாநிலங்களோட நிதி நிலைமை அதில் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. 13 மாநிலங்களோட கஜானா காலி ஆக போகுது. 13 மாநிலங்களோட கஜானா காலி ஆச்சுன்னா இந்திய அரசாங்கத்தோட நிதி நிலைமை கடும் மோசடிக்கு உள்ளாகும். அதுவும் இன்னைக்கு வளைகுடா யுத்தத்தால இன்னும் அடுத்த 6 மாதங்கள்ல இருந்து 1 ஆண்டுக்குள்ள மிகப்பெரிய நெருக்கடியை நோக்கி உலக சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. பாதிப்பு இந்தியாவிலும் கடுமையாக இருக்கணும் போது இத்தகைய தேர்தல் வாக்குறுதிகள் மக்களை முட்டாளாக்கக்கூடிய, அடிமுட்டாளாக்கக்கூடியவை. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாலே எச்சரிக்கை கொடுத்தது. இஷ்டம் போல இப்படி வாக்குறுதிகளை கொடுக்காதீங்கன்னு.
ஒரு பக்கம் தஞ்சாவூர் மாநாட்டில் பேசுகிறாரு 1 மாதத்துக்கு முன்னால் விஜய், 1 மாதம் அல்லது 5 வாரத்துக்கு முன்னால், இலவசங்களால் நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்க, ஊராம் விட்டு நெய்ய ஒரு டேஷ்ன்னு சொல்லிட்டு, இலவசங்கள்ன்றத அரசு பணத்தை எடுத்து தான் நீங்கள் கொடுக்குறீங்க, நீங்கள் பெருமைப்பட்டுக்கிறது என்ன இருக்குது, இதுதான் அதோட பொருள். 2 வாரத்தில் மகளிர் தினத்தில் முன்னிட்டு பேசும்போது 2000 ரூபாவை நான் 2500 ரூபாவை கொடுப்பேன், எங்கே வேணால் ஏறி எங்கே வேணால் இறங்கலாம், பெண்களுக்கு எல்லா அரசு பேருந்துலேயும் இலவசம், பிறகுற குழந்தைகள்லாம் 1 சவரன் நகை. இன்னைக்கு எடப்பாடி ஃப்ரிட்ஜு கொடுப்பேன், அது கொடுப்பேன், இது கொடுப்பேன், 5 லட்சம் வாகனங்களை கொடுப்போம், 10,000 ரூபாய் எல்லா குடும்பத்துக்கும் வந்தோன்னே கொடுப்பேன்ட்டாரு. 10,000 ரூபாய் நீ கொடுப்பேன்னா உனக்கு ஏது? 2 கோடி அரசு காட்டுனா 10,000 ரூபாய்னா எவ்வளோ ஆகுது? 20,000 கோடி. இதை கூட்டி கழிச்சு பார்த்தாலே இப்பயே ஒரு 1 லட்சம் கோடி வருது. உன் கஜானா காலி. இதை பேசுறதுக்கு ஆள் இல்லை. இல்ல அதுக்கேத்த மாதிரி நிர்வாகத்தை திறம்பட கையாளுவோம். எப்படி கையாளுது? அப்படி எனக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லுது. இது வந்து எப்படின்னா வந்து வெறும் கையால் முழம் போடுறது. உன் கஜானா காலின்னு உன் கவர்மெண்ட் தான் சொல்லுது. யாரு? தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுது. போராட நிதி மேலாண்மை செய்ய தெரியலையா சார்? தமிழ்நாடு கவர்மெண்ட் போராடக்கூடிய கடந்த இப்போதான் ஓய்ஞ்சிருக்கு 1 மாசமா. அதுக்கு முன்னால ஒரு 3-4 மாதங்கள் தமிழ்நாடு போராட்ட களமா இருந்தது. எல்லாம் தெருவில் போராடினா. சத்துணவு ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள், போக்குவரத்து கழக தொழிலாளர்கள், மின்வாரிய ஊழியர்கள், ஆசிரியர்கள், தொடக்கநிலை ஆசிரியர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்மளே பேசியிருக்கோம். அப்போ ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கு போகும்போது மாநில அரசோட பதில் என்ன? நிதி நிலைமை இல்லை, நிதி நிலைமை சரியானவுடன் பரிசீலிக்கப்படும், கஜானா காலி. 5 கோடி ரூபாய் இருந்தால் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாம், அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ்னா பணம் இல்லை. எத்தனை அஃபிடவிட்டை மாநில அரசு தாக்கல் பண்ணியிருக்கோம், ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும். செவிலியர்களுக்கு, பகுதி நேர செவிலியர்களுக்கும் நிரந்தர செவிலியர்களுக்கும் ஊதிய முரண்பாடு இருக்கக்கூடாது, 2 பேரும் ஒரே வேலை தான் செய்கிறாங்க, ஒழுங்காக அவங்களுக்கு பர்மனன்ட் சம்பளத்தை கொடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னால் அதை நிறைவேற்றாமல் கண்டெம்ப்டை ஃபேஸ் பண்ணுறாங்க, துட்டு இல்லைன்றான். இதுதான் ஓன் நிலைமை. திடீர்னு 5,000 ரூபாய் பேங்க்ல போட்டாங்கல்ல, 7,000 கோடி ரூபாய் ஒரே ராத்திரியில் கழுத்து போட்டார் நிதித்துறை செயலாளர். அந்த மந்திரக்கோள் எங்கிருந்து வந்தது அவருக்கு? உங்கள் கஜானா காலின்னு நான் சொல்லலைங்க, நீங்கள் சொல்கிறீங்க. அது எங்கே போய் சொன்னீங்க? சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னீங்க, ஹைகோர்ட்டில் சொன்னீங்க, தெருவா சொல்கிறீங்க. ஒரு பக்கம் போராடுறவனுக்கெல்லாம் நம்முடைய அமைச்சர் தங்கம் தென்னரசும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சொல்லக்கூடிய வார்த்தை, நிதி நிலைமை சீரானவுடன் நாங்கள் இதை கோரிக்கை நிறைவேற்றுவோம். வாய் சலிக்க சலிக்க இதை சொல்லிட்டு நிதியமைச்சரும் முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் ஓரிரவில் 5,000 ரூபாயை 2 கோடி மக்களுக்கு கொடுத்து 7,000 கோடி ரூபாயை ரிலீஸ் பண்ணாங்க. எங்கேருந்து வந்தது பணம்? இப்போ இந்த கதைக்கு வாங்க. இப்போ இலவசங்கள் விஜய் சொன்னதுக்கு பல விமர்சனங்கள் வந்தது. 1,00,000 கோடிக்கு மேலே தேவைப்படும். இப்போ எடப்பாடி விஜயாவது புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாருங்க, அவருக்கு ஒன்றும் தெரியாது, தோத்தாலும் ஒன்றும் இல்லை, அவர் மறுபடியும் சினிமாவுக்கு நடிக்க போயிடுவார், அவர் எதை வேணால் பேசுவார். 55 வருஷ கட்சி, 30 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. திமுகலேருந்து பிறந்த அண்ணா திமுக விட அதிக ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டி இருக்கு. 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர். நிதி நிலைமை என்ன கண்டிஷனில் இருக்குன்னு அவருக்கு தெரியாது. தெரிந்தே இவர் ஏமாற்றுகிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக தெரிந்தே மக்களை ஏமாற்றுகிறது. விஜய் அவர் அல்வா கொடுத்துட்டாரு, இன்னைக்கு எடப்பாடி கொடுத்துட்டாரு, அடுத்து ஸ்டாலின் கொடுக்க போறாரு. இவங்க 3 பேரும் மக்களை வந்து நல்லா ஏமாத்துறாங்க, மிளகா அரைக்கிறாங்க. இதில் ரொம்ப நேர்மையாக பேசக்கூடிய ஒரே ஆள் சீமான் தான். இல்லைன்றாரு அவர். ஆனால் ஜனங்க தான் அவர் ஓட்டு போட மாட்டேன்றானுங்க. இல்லை, நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இது மாதிரி நிறைவேற்ற முடியாத தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து நிறைவேற்றாமல் போய் எந்த கட்சியாவது அசிங்கப்பட்டு இருக்கிறதா? அப்படி இல்லைன்னா இது மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்து கடும் பொருளாதார நெருக்கடிக்கு தமிழ்நாட்டை தள்ளி இருக்கிறதா ஏதாவது ஒரு கட்சி? இவங்களே எடுத்துக்கோங்க, திமுகவே எடுத்துக்கோங்க. அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? இப்போ இருந்தே ஆரம்பிப்போம், இந்த கவர்மெண்ட்லேருந்தே ஆரம்பிப்போம். 1000 ரூபாய் கொடுப்பேன்னு ஆரம்பித்தாங்க. என்னன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க? அனைத்து மகளிருக்கும்னாங்க. 21 மே மாதம் வந்தாங்க. இந்த ஸ்கீமை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க? 23 செப்டம்பரில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன கேவியட் போடுறாங்க, என்ன கண்டிஷன் போடுறாங்க? தகுதி உள்ளவர்களுக்குன்னு போடுறாங்க. எல்லா இலவசங்களுமே அரிசி கடை மையமாக வச்சு தான், சக்கரை கார்டு லிஸ்ட்லேயே வராது. தட்ஸ் அ யூனிவர்சல் அக்செப்டன்ஸ். அதை நான் ஏற்றுக்கிறேன். அது எனக்கு புரியுது. நான் அதை கேள்வி கேட்க விரும்பலை. அது கரெக்டு. கிட்டத்தட்ட 1,95,00,000 அரிசி கார்டு, இன்றைக்கி அது 2,4 கோடியாக மாறி இருக்கு. 2 கோடின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. நீங்கள் 2 கோடிக்குன்னு சொன்னீங்க. ஆனால் அந்த ஸ்கீமை நீங்கள் எப்போ நிறைவேற்ற ஆரம்பிச்சிங்க? ஆட்சிக்கு வந்து 27 மாதங்கள் பொறுத்து ஆரம்பிக்கிறீங்க. உன்னால் முடியல. 1000 ரூபாய் நீ ஆரம்பிச்ச.
சரி, கல்வி கடன் ரத்து நீங்கள் இன்ன வரைக்கும் உன்னால் கொடுக்க முடியல. சிலிண்டருக்கு 100 ரூபாய் கொடுப்பேன் நீங்கள் மாதந்தோறும், இன்ன வரைக்கும் உன்னால் கொடுக்க முடியல. பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பண்ணீங்க, ஒன் டைமாக மட்டும் பெட்ரோலை குறைச்சிங்க. அந்த வாக்குறுதி அபத்தத்திலையும் அபத்தம், அட்டூழியமான வாக்குறுதி. ஏன்னா பெட்ரோல் விலை என்பது ஏறி இறங்கக்கூடியது. 5 ரூபாய் நீ எத்தனை நாளைக்கு கொடுப்ப? 90 ரூபாய் இருக்கும்போது நீ 5 ரூபாய் கொடுக்குற, நாளைக்கு 120 ரூபாய் போகுது, என்ன பண்ணு? உன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயத்துக்கு நீ மானியத்தை எப்படி கொடுப்ப? மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க விஷயத்துக்கு நீ மானியம் கொடுக்கலாம். மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயத்துக்கு மானியம் கொடுப்பது அயோக்கியத்தனம் இல்லையா? தெரிஞ்சே பண்ண கேட்டீங்கல்ல, நெருக்கடிக்கு உள்ளானாங்களான்னு. இதெல்லாம் என்னது? கொடுத்த வாக்குறுதியில் பல வாக்குறுதி நிறைவேற்ற முடியல, திட்டமிட்டு மக்களை ஏமாத்தினீங்க. இப்போ அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. விஜய் ஆரம்பிச்சிட்டாரு. அவரையும் சீரியஸ் பிளேயரை தான் வச்சு தான் நம்ம பேசணும். விஜய், எடப்பாடி, இதை 2 நாளில் ஸ்டாலின் கொடுக்க போறாரு. அதில் என்னென்ன வேடிக்கைலாம் இருக்குன்னு பாருங்க. இதுக்கான நீடு இருக்கா? ஒவ்வொரு வீட்லையும் ஃப்ரிட்ஜு நீடு இல்லைங்க. ஃப்ரிட்ஜ் எல்லாம் தேவையில்லை மார்ஷல். நான் திரும்ப 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 சொல்கிறேன் மார்ஷல், 100 தடவை நான் உங்களுக்கு சொல்வேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் மெத்த பணிவன்புடன் நான் சொல்லிக்கிறேன். பெரிய அறிவாளி மாதிரி பேச நினைக்க வேணாம். மெத்த பணிவன்புடன் இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொண்டு சொல்கிறேன். ஐயா, கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் மருத்துவத்துக்கு, கல்விக்கும் மருத்துவத்துக்கும் செலவு பண்ணுறதை தவிர மற்றது எல்லாமே வந்து அயோக்கியத்தனமானது. இல்லை, இது இன்னொரு இது வந்து ஒரு காலத்தில் தேவைப்பட்டது. 2006 கலைஞர் வந்து கொடுத்தாரு, அப்போ தேவைப்பட்டது. இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு டிவி இல்லாத வீடு இல்லை. டிவியோட கான்செப்டே இன்னைக்கு மறைஞ்சிருக்கு. ஏன்னா மொபைலில் பார்க்குறோம். மதிய உணவு திட்டத்தை காலை உணவு திட்டமாக கொடுத்தார்ல, அருமையானது. இது ஒரு குழந்தை சாப்பிட்றத பார்க்கும்போது நமக்கு அது கொடுக்குற சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஸ்டாலினோட சாதனைகள்லேயே நம்ம மெச்சத்தகுந்த சாதனைன்றது அது காலை உணவு திட்டமாக அவர் மாற்றினது. இன்னும் சொல்ல போனால் பெண் கல்விக்கு நீங்கள் இலவசத்தை அரசு கல்லூரிகளில் 180 அரசு கல்லூரிகள் இருக்குது மார்ஷல், தமிழ்நாடு பூரா. அதில் பெண்களுக்கு மட்டுமே பிஏ, பிஎஸ்சி, பிகேஎம், எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம் அட்லீஸ்ட் ஃபார் கேர்ள்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருங்க. அது அளவுகோல். இந்த தூக்கின்னு போய் வந்து நான் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுப்பேன்றது, இது ஆரம்பித்ததே எடப்பாடி. ஸ்டாலின் கொடுக்கறதுக்கு முன்னாலே அவர் ஆரம்பிச்சிட்டார். நம்ம பேசியிருக்கோம். ஸ்டாலின் என்ன பண்ணாரு? ஜனவரி 13 பிப்ரவரி 13 9,000 ரூபாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்துருக்காரு. தமிழ்நாடு கஜானா சூறையாடப்பட்டிருக்கிறது. பொங்கலுக்கு கொடுத்த இது எவ்வளவு கொடுத்தாங்க? 2000 ரூபாய் கொடுத்தாங்க. 3000. பொங்கலுக்கு கொடுத்த 3000, ஜனவரி மாதம் 1000, 4000. பிப்ரவரி மாதம் அந்த 4000, பொங்கலுக்கு 3000, ஜனவரி ஊதியம், ஜனவரி உதவித்தொகை 1000, 4000. 3 மாதங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் நிறுத்திட போகிறான்னு இவங்களாவே ஒரு கதையை கலப்பி விட்டு அது ஒரு 3000. கோடை ரிலீஃப், இது வரைக்கும் வருஷா வருஷம் கோடை வருது. திடீர்னு கரிசனம் தமிழ்நாடு அரசுக்கு மக்கள் பெண்கள் மீது பொங்கி எழுந்தது. 5000, 9000 ரூபாய் ஒரு மாசத்துல. இது பீகார்ல மோடி கொடுத்த 10,000 ரூபாய் ஈக்குவேட் பண்ணிட்டாங்க. அதுல அண்ணா விஷயம் ஓட்டுக்கு கொடுப்பாங்களா? அது தனியா, அது வந்துடும். உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்க, திமுக நண்பர்கள்ட்ட நான் சிபாரிசு செய்கிறேன். 2000 ரூபாயும் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு ஸ்டாலின் அந்த ட்வீட்ல, உங்களுக்கு தெரியும். இப்போ இவர் இன்னும் என்ன பண்ணிட்டாரு? 2000 ரூபாய் ஃப்ரிட்ஜு. தமிழ்நாடு இவங்க மக்களை ரொம்ப நல்லா ஏமாத்துறாங்க. இலவசங்களால தான் மக்களை வாழ வைக்க முடியும், கவர முடியும்னு இவங்க ஏமாத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது இவங்க 3 பேருமே, விஜய், எடப்பாடி 2 பேரும் சொல்லிட்டாங்க. ஸ்டாலின் சொல்ல போறாரு. தமிழ்நாட்டு மக்களை நல்லா மிளகா அரைக்கிறாங்க. இல்லை, இதில் இன்னொன்று பார்க்குறப்ப எதுவுமே இவங்க கொடுத்தது எதுவுமே ஆடம்பரத்துக்கானது அல்ல. ஆடம்பரத்துக்கு வைக்கிறது, இப்போ பஸ்ஸில் போகிறதா இருக்கட்டும், ஏழைகளுக்காக தான். எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. சில ஒரு பஸ்ஸில் யார் போகிறா? எல்லாரும் பைக் இல்லாதவங்க, கார் இல்லாதவங்க, இவங்க தான் பைக். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் பொருளாதாரத்தை அப்படி பார்க்காதீங்க. நான் அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். பஸ்ஸில் போகிற அளவுக்கு அவனுக்கு வந்து பஸ் டிக்கெட்டை வாங்குற அளவுக்கு அவனை எம்பவர் பண்ணணும். மீன் வந்து பிடிச்சி கொடுக்காது, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும். நான் முழுக்க இலவசங்களுக்கு எதிரானவன் இல்லை. நான் அதை தயவு செஞ்சு அப்படி புரிஞ்சுக்காதீங்க.
இலவச சத்துணவு திட்டம் 82 வந்தப்போ எம்ஜிஆர் அறிவிச்சப்ப நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பான சூழல் ஏற்பட்டு, இன்ஃபேக்ட் அப்போ வலதுசாரி பொருளாதார நிபுணர்கள்லாம் அதை நார்மலாக கீழ்ச்சாங்க. இப்போ கூட நம்ம கூகுளில் போனால் வந்து இருக்குது, அந்த பழைய ஆர்டிகல் இந்தியா டுடேலாம் அதை வந்து நார்மலாக கீழ்ச்சி எழுதினாங்க. இன்ஃபேக்ட் அப்போ திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் நான் பணம் கொடுக்க மாட்டேங்க. அப்போ ஒரு கட்டத்தில் கலைஞர் வந்து இந்த பணத்தை நீ எங்கேருந்து கொண்டு வருவேன்னு கேட்கும்போது எம்ஜிஆர் சொன்னது, நான் மடிப்பிச்சை ஏந்தியாவது குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுவேன். ஆனால் அதை சேம் டாக்டர் மன்மோகன் சிங் 91 நிதியமைச்சரான பிறகு, ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு அந்த திட்டத்தை பாராட்டினார். ஆகவே கல்விக்கும் மருத்துவத்துக்கும் தான் எவ்வளவு வேணா செலவு பண்ணலாம். பஸ்ஸில் போக முடியாத அளவுக்கு இன்னைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, நான் உறுதியாக சொல்கிறேன். அப்படி இருக்காங்கன்னா நீ அவனை எம்பவர் பண்ணணும். பஸ்ஸில் ஃப்ரீன்றதெல்லாம் இன்னைக்கு போக்குவரத்து கழகங்களோட நிலை பற்றி அறிந்தவர்கள், இந்த ரெண்டு விஜயை கூட வச்சுக்கோங்க, அவருக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாதுங்க. ஆனால் ஸ்டாலினுக்கு எடப்பாடிங்க ரொம்ப நல்லா தெரியும். பஸ்ஸில் நான் ஃப்ரீயாக போகன்றதெல்லாம் வந்து மக்களை வந்து இவங்க வந்து சோத்தால் அடித்த பிண்டங்களாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்ப ஏமாத்துறாங்க, கின்னஸ் ரெக்கார்ட் படிக்கிறாங்க, போட்டி போட்டுக்கிட்டு கின்னஸ் ரெக்கார்ட் படிக்கிறாங்க ரெண்டு பேரும், ஸ்டாலினும் எடப்பாடியும். இது உங்கள் கஜானா தாங்காதுங்க. உங்கள் கஜானா இன்னைக்கு தினமலர் நியூஸ் சொத்து வரி 100% ஏறி இருக்கு. சத்தம் எல்லாமே ஏற்றிருக்காங்க. இந்த ஜூலை இப்போ வருது, ஜூலையில் எலக்ட்ரிசிட்டி பில் ஏற போகுது. போன வருஷம் 6% ஏற்றாமல் கவர்மெண்ட் அப்சர்வ் பண்ணிச்சு, அதுக்கு முந்தின வருஷம் ஏற்றணும், இந்த வருஷம் சேர்த்து ஏற்றிடுவோம். உங்கள் நிலைமை என்னன்னு தெரியுமா? உங்கள் மாநிலத்தோட நிதி நிலைமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதை பற்றின கவலையே இல்லாமல் அள்ளி விட்டுன்னு இருக்காங்க 2 பேரும் 3 பேரும். ஆகவே இன்றைக்கு எடப்பாடி அவர்களுடைய அறிவிப்பு மக்களை முட்டாளாக்கக்கூடியது, தமிழ்நாடு கஜானாவை சூறையாடக்கூடியது. ஏற்கனவே விஜய் ஒரு பக்கம் சூறையாடி கொண்டிருக்கிறார், ஸ்டாலின் ஒரு பக்கம் சூறையாடி கொண்டிருக்கிறார், எடப்பாடி ஒரு பக்கம் சூறையாடி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களை போட்டி போட்டுக்கொண்டு இவர்கள் 3 பேரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் 2 பேரும் இந்த இலவசங்களுக்கு மயங்கி ஓட்டு போட்டிங்கன்னா உங்கள் தலையில தான் எல்லாம் வெடிய போகுது. மக்களை ஈர்க்குமா? ஏன்னா மக்கள் அது எனக்கு தெரியாது, கவர்ச்சிகரமா எல்லா மக்களே போல்வர் கைவர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மக்களை தான் திட்டணும். இவ்வளோ தூரம் மக்களை முட்டாளாகிற வாக்குறுதிகளை அரசியல்வாதிகளால் கொடுக்க முடியுதில்லை. சேர்த்து வச்சு தான் நான் சொல்கிறேன் எல்லாரையும். வீட்டுக்கு வீடு ஃப்ரிட்ஜு கொடுப்பன்றது ஒரு வாக்குறுதியா? எப்படி நீ கொடுப்ப? ஏங்க இவங்க எல்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி வருதுங்க. வீட்டுக்கு வீடு காரே இருக்கும், மோட்டர் சைக்கிளாக இருக்கும். இல்லைங்க, வீட்டுக்கு வீடு இப்போங்க இவங்க சொன்னது எல்லாத்தையும் அந்த 10,000 ரூபாய் கொடுப்பேன்ட்டார், ஒன் டைம் பேமெண்ட்டான். இவர் வந்தோன்னே 2 கோடி வீட்டுக்கு 10,000 ரூபாய்னா எவ்வளோங்க? 20,000 கோடி. அது 20,000 கோடி, 22,000 கோடி. ஃப்ரிட்ஜு ஒரு 20,000 கோடி, 40,000 கோடி. 2,000 ரூபாய். அந்த 2,000 ரூபாயில் மாதம் அது ஒரு 17,000 கோடி. ஒரு 60,000 70,000 கோடி தேவைப்படுது. சரி, நான் ஃப்ரிட்ஜெல்லாம் 5 வருஷத்துல கொடுப்பேன், முதல் வருஷமே கொடுக்க மாட்டேன்னா எங்கேருந்து வரும் உனக்கு பணம்? நீயே உன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சம்பளம் கொடுக்க மாதம் திருவோடு ஏங்குற, நீ எங்கேருந்து ஃப்ரிட்ஜு கொடுப்ப? இதெல்லாம் நான் சொல்லலைங்க, உங்கள் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹைகோர்ட்லேயும் சொன்னது. இதில் அதிமுக ஏமாத்துறது ரொம்ப கொச்சையாக தெரியும், விஜய் ஏமாத்துறது ரொம்ப கொச்சையாக தெரியும். ஆனால் திமுக ஏமாத்துறது அப்படியே சுகர் கோட்டடா ஹனி கோட்டடான்னுவாங்கல்ல, தேனொழுக பேசி உங்களை நம்ப வைப்பாங்க. பெரிய பெரிய அறிவுஜீவிகளாக இருக்கவங்களும், அறிவுஜீவிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுபவர்களும் திமுகவுடைய இலவசங்களுக்கு முட்டு கொடுத்து ஜால்ரா தட்டி காவடி தூக்கி நியாயப்படுத்துவார்கள். ஆனால் விஜயோ எடப்பாடியோ பேசினா அதை நாராக கழிப்பாங்க. இவங்க 3 பேரும் ஒரே தராசு தட்டில் வைக்கப்பட வேண்டியவர்கள் தான். இல்லை, விஜயனுடைய இதை கொஞ்சம் மெச்சூர்டாக பார்க்கலீங்களா? என்ன மெச்சூர்டு? இருக்கிறதுலே மோசம் அவர் தான். இந்த 3 பேரில் மோசடியின் மொத்த வடிவம் விஜய் தான். பிறகுற குழந்தைகள்லாம் 1 சவரன் தங்க நகை கொடுப்பான், மாமன் சீர்ன்றாரு. யார் விட்டு நீங்கள் தானே சொன்னீங்க, ஊரா விட்டு நீங்கள் என்ன? மாமன் சீர் வந்து உன் சொந்த பணத்துலேருந்து கொடுக்கணும், அரசாங்க பணத்துலேருந்து கொடுக்கக்கூடாது. நம்ம பார்த்தா அம்மாவோட மகம், அம்மா மாமசீர் வந்து அவர் கொடுக்கணும். அவர் 250 கோடி ஒரு படத்துக்கு வாங்குறாருல, அதுலேருந்து கொடுக்கணும். நீங்களும் நானும் கட்டுற வரி பணத்துலேருந்து கொடுக்குறது பேர் அது என்ன மாமசீர்? அது யார் மாமனோட சீர்? யார் மாமனுக்கு யார் சீர் கொடுக்குறது? எந்த மாமனோட சீர் அது? யாருக்கு யார் மாமன்? இல்லை, அவர் இந்த விஷயத்த யாருக்கும் எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்கணும், எல்லாருக்கும் வீட்லேயும் மோட்டர் சைக்கிள் இருக்கிறத உறுதிப்படுத்தும். எல்லாருக்கும் எதுக்குங்க மோட்டர் சைக்கிள்? முதல்ல கேட்குறேன், சைக்கிள் எல்லாருக்கும் எதுக்கு? தேவைப்பட்டா வாங்கிக்க போகிறான். இல்லை, வாங்க முடியாம எத்தனை குடும்பம்? அவனுக்கு அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றுவோம். நீ தானே சொன்ன ஊரா விட்டு நெய்ய டேஷன்னு.
சூறையாடுறீங்க கஜானாவான்னு உங்க அருண்ராஜ் தானே சொன்னாரு. மக்கள் எலைட்டா இருக்கணும்ல சார். மக்கள் எலைட்டா இருக்கணும்னா அவன் தன் வாழ்க்கையை தானே எலைட் லெவலுக்கு உயர்த்திக்கணும். நீ இதுல முதல்ல என்னன்னா, இது எதுவுமே சாத்தியம் இல்லை. அடிப்படை பொருளாதார அறிவு ஒரு குண்டுமணி அளவுக்கு இருக்கிறவன் கூட இவற்றையெல்லாம் பார்த்து கெக்குலி கொட்டி சிரிப்பான். அப்ப ஒரு ட்ரெண்டை இவர் இன்னைக்கு எடப்பாடி உருவாக்கிட்டாரு. எப்போ எடப்பாடி எதை பண்ணாலும் அதுக்கு ஒரு படி மேலே தான் ஸ்டாலின் போவார். ஸோ அதனால் இப்போ அடுத்த வேடிக்கை அவங்க பண்ணும்போது பார்க்கலாம். ஆனால் இதில் என்னென்னா, மீடியாவும் அறிவுஜீவிகளும் எவ்வளோ ரெட்டை நிலப்பாட்டை தமிழ்நாட்டில் எடுப்பாங்கன்னா, ஸ்டாலினும் திமுகவோ கொடுக்கக்கூடிய இலவசங்களை முட்டு கொடுத்து காவடி தூக்கி அதை நியாயப்படுத்தி பேசுவாங்க. ஆனால் எடப்பாடி விஜய் கொடுக்கறத எள்ளி நகையாடுவார்கள், ஏகடியம் செய்வார்கள். மொத்தத்தில் 3 பேர் ஒன்று தான் அடிப்படையில். கஜானா காலி. யார் ஜெயிச்சு வந்தாலும் பட்ஜெட் கர்ண கொடூரமாக இருக்க போகுது. உனக்கு தான் ஓட்டுக்கு 1000 2000 வாங்கி தானே ஓட்டு போடுறேன்னுவாங்க. கேட்டால் அங்கே ஒரு பதில். நான் கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவாங்க, கேட்கும்போது ஏன் என்ன பெருசாக நீ ஓட்டு போட்டேன், நான் கொடுத்தா 50 100க்கு தானே நீ ஓட்டு போட்டேன், ஒன்றா கூட 100 ரூபாய் கேளு 200 ரூபாய் கேளு போட்டு கொடுக்குறோம், கேள்வியெல்லாம் கேட்காதுணும். அந்த கதை தான் இது. அந்த கதை தான் இது. இது ரொம்ப கொச்சையான உதாரணமாக இருக்கணும். அதுதான் உண்மை. இன்னைக்கு கஜானா காலி மார்ஷல். கஜானா காலி நான் சொல்லலை மார்ஷல், திரும்ப திரும்ப சொல்லலாம். உங்கள் கவர்மெண்ட் சொல்லுது, உங்கள் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சொல்கிறாரு. அது எங்கே சொல்கிறாரு? சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹைகோர்ட்லேயும் போய் சொல்கிறாரு. அப்போ இவ்வளோ வாக்குறுதிகளுக்கு உனக்கு பணம் எங்கே மாங்காய் மந்திரத்திலே காட்சி வரப்போகுது? இன்னும் இதில் ஒரு விஷயத்தை கவனிக்க, விரிவாக்கம் தான் செய்கிறாங்க சில திட்டங்களை. 1000 2000 ஆக்குறாங்க. அதுதான் எங்கேருந்து பணம் வருது? இல்லை, அது உனக்கு பணம் இல்லை. இன்னைக்கு ஊர் பூரா கடனை வாங்கி வச்சிருக்க. சரி, புதுசாக நீ போடுற ஃப்ரிட்ஜுக்கு எங்கேருந்து பணம் வரும்? ஃப்ரிட்ஜுக்கு உனக்கு எங்கேருந்து பணம் வரும்? பொருளாதாரத்தை மேம்படுத்துவான்றாங்க. பொருளாதாரம்னா என்னன்னே உனக்கு தெரியாது. வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு பொருளாதாரத்தை திமுகவுக்கு தெரியலையும் அதிமுகவுக்கு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, எங்களுக்கு இருக்குன்றாரு. ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்ன வேணா புழுகலாம். புழுகு மூட்டையை அவுத்து விட்ருக்காரு. அடுத்து இவர் அவுத்து விடுவார், அடுத்து அப்புறம் விஜய் அவுத்து விடுவார். மாறி மாறி எல்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போய் அவுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. மக்களை ஏமாத்துறது. போட்டி நடக்குது. கின்னஸ், அதாவது மாரத்தானில் ஓடுறாங்க. ஒலிம்பிக் போட்டி மாதிரி நடக்குது தமிழ்நாட்டில். யார் அதிகமாக போய் சொல்லி மக்களை ஏமாத்துறதுன்னு 3 பேரும் மாற்றி மாற்றி போய் சொல்கிறாங்க. நடைமுறைக்கு ஒவ்வாததை பேசுகிறாங்க. ஜனங்களுக்கு புத்தி இல்லை. ஆனா இந்த இலவச அறிவிப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் களத்துல மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு அளவுக்கு ஏற்படுத்தலாங்க, இல்லைன்னா ஒதுக்கி. ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன்ல பெருசா ஏற்படுத்துற மாதிரி தெரியல. ஏன்னா வாஷிங் மிஷின் கொடுப்பான்னு ஏடிஎம்கே சொன்னிச்சு, திமுக இலவசமே கொடுக்கல. அதனால அந்த மாதிரி போனா ஓரளவு நல்லது. இதுல எடப்பாடி கொஞ்சம் ஓவர் போர்டு போறாரோன்னு தோணுது. ஃப்ரிட்ஜுன்றது ஒரு நகைப்புக்குரிய பொருளாக மாற வாய்ப்பு இருக்கு. நான் அதுக்குள்ளேயே போக விரும்பல. என் பிரின்சிபிளே எடுத்துக்கோ. நீ கொடுக்கும்போது பொறுப்புணர்வோட கொடுக்கணும். அது எடுபடுமா எடுபடாதுன்றது அடுத்த பாயிண்ட். முதல்ல சாத்தியக்கூறு இருக்கானா எங்க இருக்குன்ற பணம். அந்த ஒரு கேள்வி உங்கள்கிட்ட பதில் இல்லை. ஒரே பதில் தான், நாங்கள் நிர்வாகத்தை எப்படி மேம்படுத்துவோம்? நீ சொல்ல, அது எப்படி மேம்படுத்துவோன்றது ஒரு ரோட் மேப்பை கூட இப்போ கொடுங்களேன். இல்லை, ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்தப்ப இலவச மிக்சி கிரைண்டர் மின்விசிறி கொடுத்தாங்க. அப்போ இந்த கேள்வி வராமல் இல்லை. இல்லைங்க, அப்பயும் வந்ததுங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் போச்சு. எல்லாராலையும் அந்த அம்மாவாலையும் கொடுக்க முடியல. இன்னைக்கு அந்த அம்மா இருந்தாலும் அந்த அம்மாவால் கொடுக்க முடியாது. அது 2011, இது 2026. அந்த ஏரா ஓவர். நான் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். கல்வி and சுகாதாரம், அதை தவிர நீங்கள் தயவு செஞ்சு எதையுமே கவனத்தில் வைக்காதீங்க. பேருந்தில் இலவசன்றது ரொம்ப தவறான ஆர்குமெண்ட். பேருந்தில் போகிற அளவுக்கு நீ கீழே இருக்கணும், எம்பவர் பண்ணணும். சரி, பெண்களுக்கு கொடுத்துட்டு போங்க. கலைஞர் இப்போ இவர் கொடுத்தது, ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தது பெண்களுக்கான பேருந்து கட்டணம் இல்லாமல், சரிங்க, அது ஓகேங்க, அதோடு நிறுத்திக்கோங்க. அதுவே முடியலங்க. இன்னைக்கு அந்த பெரிய அளவு அதை விளம்பரப்படுத்திடுச்சு திமுக அரசு. ஆனால் நடைமுறையில் எவ்வளோ கதிரகோலமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பஸ்ஸோட சர்வீஸ் கண்டிஷன் தெரியுமா? எவ்வளோ பேருந்துகள் குறைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். எங்களுக்கு வேணான்றாங்க, நாங்கள் காசு கொடுத்தே போகிறோன்றாங்க. நீ மின்சாரத்தை ஏற்றிட்டு, சொத்து வரியை ஏற்றிட்டு, எல்லா விலையும் ஏற்றிட்டு, பெண்களுக்கு இலவசன்றது பெண்களையும் இழிவுபடுத்துறது. சரி, அதோட நிறுத்தணும். ஆண்களுக்கு இலவசம் கொடுக்கணும். தமிழ்நாடு பூரா ஆணும் பெண்ணும் எல்லாரும் ஃப்ரீயாக போகலான்றான். எதனா கொஞ்சமாவது இருக்கா? நான் கேட்குறேன். 3 சிலிண்டர் வேறு வந்துருக்கு. 3 சிலிண்டர் எங்கேருந்து கொடுப்பேன்? இன்னைக்கு என்ன நிலைமை போயிட்டுருக்கு? 3 சிலிண்டர் எப்படி சார் கொடுப்பீங்க? ஒரு சிலிண்டர் விலை என்ன சார்? நீங்கள் அந்த மானியமாக யாருக்கு கட்டணும்? இன்றைக்கி ஒரு சிலிண்டர் எவ்வளோ? 915 ரூபாய் இல்லையா? 900 ரூபான்னு வைங்க சார். அகைன் மார்ஷல் 900 ரூபான்றது எவ்வளோ மார்ஷல்? 2700 ரூபாய், 2500 வச்சுக்கோ.
மாசமா ஆண்டுக்கு ஆண்டுக்கு 3 இலவச ஆண்டுக்கு இப்போ இருக்க விலையில நீ 2500 வச்சால அகைன் 2 கோடி பெண்களுக்கு 2 கோடி கார்டு ஹோல்டர்ஸ் 2 கோடி இன்ட்டு 2500ன்றது 25,000 கோடி இல்லையா? 2 கோடி இன்ட்டு 1000 எவ்வளோ? 2000 கோடி. 2 கோடி இன்ட்டு 1000 எவ்வளோ? 2000 கோடி. 2000 கோடி தானே? ஆமாம். 4000 கோடி, 5000 கோடி, அது ஒரு 5000 crores. நீங்கள் இதை ஒன்றா கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஈஸிலி இட் கிராசஸ் அரௌண்ட் 1,00,000 கோடி நெருங்குது. வேர் இஸ் தி மணி? எவ்வளோ பெரிய மோசடி இது! இந்த ஒட்டுமொத்த அறிவிப்பில் இருகரம் கூப்பி நன்றி தெரிவிக்க வேண்டிய ஒரு அறிவிப்பு கல்வி கடன் ரத்து. அதை தவிர மற்றது எல்லாமே நடைமுறைக்கு ஒவ்வாது, சாத்தியமற்றது, தவறானது, ஊதாரித்தனமானது, மக்களை ஏமாற்றக்கூடியது. எப்படி தெரியுதுங்க சார் அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு களத்துல அவங்களுக்கு? அது என்ன சொல்ல முடியாது சாரி மார்ஷல். நம்ம சொல்கிறோம், நம்ம 4 முனை போட்டி 19 பேசும்போது திமுக அட்வான்டேஜ் நான் இன்னமும் நம்புகிறேன். பட் 30ஆம் தேதி நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. கான்ஸ்டுவன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணணும், கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணணும். ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்திற்கு போகிறார். மக்கள் வரவேற்பு அவருக்கு எப்படி இருக்கிறது, எடப்பாடிக்கு எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அதன் பிறகு தான் இதை சொல்ல முடியும். ஏப்ரல் 10 தேதி வாக்கில் ஓரளவுக்கு நாம் சொல்லலாம். இப்போ அதை சொல்கிறது பொருத்தமற்றது. ஜென்ரலாக பேசுறதுன்னா 4 முனை போட்டி திமுக அட்வான்டேஜ் என்பது தான் என்னுடைய கருத்து. இல்லை, அதிமுகவினுடைய வேலைப்பாடுகளை கேட்குறேன். அவங்களுக்கு அது அவங்களால 5 ஆண்டுகளும் ஆட்சியில் இல்லை, எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு வேகம் இருக்குது. பட் நம்பர்ஸ் கேம் அவங்களுக்கு எதிராக இருக்குது. ஓகே, நம்பர்ஸ் அவங்களுக்கு எதிராக இருக்குது. நான் ரொம்ப டீப்பாக போய் பேச விரும்பலை. அது ஏப்ரல் 10 தேதிக்கு மேலே தான் பேச முடியும். கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணி கான்ஸ்டுவன்சிஸ்லாம் வந்த பிறகு, தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு போன பிறகு அது கிடைக்கக்கூடிய வரவேற்பு இதை வச்சு சொல்லணும். நான் பொதுவாக பேசுறேன்னா 4 கார்னர் ஃபைட் அட்வான்டேஜ் டிஎம்கே. எனி 4 முனை போட்டி திமுகவுக்கு தான் லாபம் என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன். எனவே 10 தேதிக்கு மேலே நம்ம அதை விரிவாக பார்க்கலாம். நன்றி சார். நன்றி.